அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இவன் ஒருவன் மட்டுமே உங்களை எழுச்சி பெற வைப்பான். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2 கிரகத்தினுடைய வக்ர காலகட்டத்தில் மாறக்கூடிய பார்வையால் கிடைக்கப் போகின்ற யோகம் அதிர்ஷ்டம் என்னவென்று இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ரம் மற்றும் குருவனுடைய வக்ரம் என இந்த 2 கிரகத்தினுடைய வக்ர பலனை பற்றி ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. முழுமையான முறையில் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் என்றால் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் உங்கள் நட்சத்திராதிபதி ராகு மிதுனத்திற்கு 10ஆம் வீடான மீனத்தில், அதுவும் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கர்மம் கழியும், பாவம் தொலையும், தோஷம் நீங்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி வேலை தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லதும் மாற்றமும் தொடக்கமும் ஆரம்பமாகும். இந்த நல்லதை கண்டிப்பாக ராகு கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா உங்கள் நட்சத்திராதிபதி இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்கனவே வக்ரம் அடைஞ்சிட்டார் 9ஆம் வீடான கும்ப ராசியில். இப்போது குருவும் வக்ரம் அடைய போகிறார் அக்டோபர் 9. அதுவும் உங்களுக்கு மிதுனத்திற்கு 12ஆம் வீட்டில். இந்த 2 கிரகங்கள் வக்ரம் அடைகின்ற காரணத்தினால் இந்த 2 கிரகங்களுடைய பார்வை பலன் நிச்சயம் மாறுது. இந்த 2 கிரகமே சேர்ந்தபாடி ஒரே போல் தன்னுடைய குரு 7ஆம் பார்வையாலும் சனி 10ஆம் பார்வையாலும் விருச்சகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய மிதுன ராசி திருவாதிரைக்கு விருச்சகம் என்பது 6ஆம் வீடாக அமையுது. ஸோ 6ஆம் இடங்கிறது வேலை தொழிலை குறிக்கும். 6ஆம் இடங்கிறது வேலையை குறிக்கும். இப்போது 10ல் வேறு ஏற்கனவே உங்கள் நட்சத்திராதிபதி இருக்கிறார். ராகு 10ல் வேலை தொழில் சூரிய ஸ்தானத்தில் வந்திருக்கிறார். 6ஆம் வீடு வேலையை குறிப்பது. அப்போது நிச்சயம் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு குரு மற்றும் சனிவனுடைய பார்வை மாற்றத்தால் வேலையில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட், திருப்பம், மாற்றம் நிச்சயம் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல வாங்கிய கடன் குறையும் மறையும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்குவார்கள். வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட்ட விபத்து, ஆக்சிடென்ட் போன்ற சில ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் மறையும். மேலும் நல்ல ஒரு தொழில் தொடங்கி நல்ல ஒரு லாபம் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் லாபம் ஏராளம். வெளிநாடு, வெளி மாநிலம் போன்ற விஷயத்திற்கு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு புலம்பி தவித்த உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கன் மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ சம்பள உயர்வு, ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் என அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அந்த வேலை தொழில் ரிலேட்டடாக நீங்கள் எது எதிர்பார்க்கணும் அது நடந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் மிக முக்கியமான சொல்லக்கூடியது படிப்பு. குருவனுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய மிதுன ராசிக்கு 4ஆம் வீடான கன்னியில் பெஞ்சது. ஸோ அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக கல்வி நிலைப்பாடுகளையும் வீடு சம்மந்தமான விஷயத்திலையும் வண்டி வாகன சம்மந்தமான விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தங்கள் சரியாகும். புதுமையான புதிய ஒரு வண்டி வாகனம், புதிய வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். புதிய ஒரு படிப்பை படித்து ஜெயிச்சு காட்டிடுவீங்க. பழைய படிப்புகளில் ஏற்கனவே வைத்திருந்த அரியெல்லாம் சரி பண்ணி ஜெயிச்சு காட்டிடுவீங்க. இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் உண்டு. இதில் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த மறைமுகமான ஏதேனும் வேலை தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அதில் நிறைவான அல்லது யாருக்கும் தெரியாத வருமானம் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் மூலமாக கூட வருமானங்கள் வந்து சேரும். மறைமுகமான நண்பர்கள் மூலமாக அல்லது உங்களை விட்டு பிரிந்து தொலைவில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கும் இந்த தருணம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ராகு 10ல் அமர்ந்திருக்க ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளில், அதுவும் உங்களுடைய கடமைகள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை இந்த 2024 ஆரம்பிப்பது அல்லது முடித்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் அதை இந்த வருஷத்தை தவறாமல் செய்யுங்க. அதுவே உங்களுடைய கர்மத்தை கழித்து தோஷத்தை நீக்கி பாவத்தை போக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான நிம்மதி சந்தோஷத்தை பெற்றுத்தரும். மேலும் ராகு கேதுகளுக்கு ராகுகால பூஜை அட்டன் பண்ணுறது, திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்பரம் சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. மற்றபடி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த 2 கிரகத்துடைய பார்வைகள் மாறுகின்ற ஒரு காரணத்தினால் நிச்சயம் நன்மை ஏராளமான முறையில் உண்டு. அதில் குறிப்பாக சனிவனுடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுடைய மிதுனத்திற்கு 11ஆம் இடம் மேஷ ராசியில் பெஞ்சது. இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறனால பணம் வருவதில் சிக்கல்கள் கிடையாது. 7ஆம் பார்வை உங்களுடைய மிதுனத்திற்கு 3ஆம் இடம் சிம்ம ராசியில் அமைந்தது. எடுத்துன்ற காரியத்தில் முயற்சியில் வெற்றி நிச்சயம் உண்டு. அரசு வழிகளில் தொந்தரவு இருந்தால் அந்த தொந்தரவு நீங்கும்.
10ஆம் பார்வை நான் ஏற்கனவே முதல்லயே சொன்ன மாரி 6ஆம் வீட்ல பதிஞ்சதுனால வேலை தொழில்ல மாற்றம் உண்டு. இதுக்கப்புறம் குரு பகவானுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடியது மகர ராசியில பதியுது. ஸோ, அதனால கண்டிப்பா எதிர்பாராத வம்பு வழக்கு பிரச்சனைகள், திடீர் விபத்து போன்ற விஷயங்கள் ஏற்படும்போது பயம் இருந்தா, அந்த பயம் இனி நீங்கும். அந்த மாரி பிரச்சனை இனிமே ஏற்படாது. நீங்க தைரியமா இருக்கலாம். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சது லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.